இயேசுவின் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவ காலத்தினுடைய இந்த 4வது வாரத்தின் 5வது சிலுவை பாதையை நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். நம் மத்தியிலே இந்த சிலுவை பாதையை நமக்காக நிறைவேற்றி சிந்திக்க தியானிக்க மத்தியிலே வந்திருப்பவர் தந்தை இருதயராஜ் அவர்கள். தந்தை அவர்கள் சேசபை குருவானவர். லயோலா கல்லூரியிலே விஷுவல் கம்யூனிகேஷன் அந்த துறையினுடைய துறை தலைவராக இருந்து தற்சமய போது லயோலா கல்லூரியிலே கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படி சொல்லக்கூடிய தேர்வுகளின் கண்காணிப்பராக பொறுப்பாளராக இருந்து கொண்டிருப்பார். என்னுடைய ஆசிரியம் கூட. ஆகவே இந்த அருமையான நாளிலே நம்ம மத்தியிலே வருகை தந்திருக்கிற தந்தை இருதயராஜ் அவருடைய ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவருடைய அன்போடு வருக வருக என்று வரவேற்போம். நாம் பாட வேண்டிய சிலுவை பாதை பாடக்கூடிய 4 வரிகளை நாம முதல்ல பாடுவோம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாம் தவக்காலத்தில் இருக்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இயேசுனுடைய பாடுகளை தியானிக்கின்றோம். இந்த சிலுவை பாதை மூலமாக இயேசு நமக்கு என்ன சொல்லுகின்றார், இயேசு நம்மோடு என்ன உறவாடுகின்றார், பேசுகின்றார் என்பதை ஆழமாக உற்று கவனிக்கின்ற ஒரு நிலையாக இருக்கின்றது சிலுவை பாதை. எனவே இந்த சிலுவை பாதை முழுவதும் நாம் இயேசுவோடு பயணிப்போம், இயேசுவோடு பேசுவோம், இயேசுவோடு ஆழமாக உரையாடுவோம். அதன் மூலமாக நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்த்து சிறிதளவு மாற்றமாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமென்றால் அதுதான் இந்த தவக்காலம் நமக்கு கொண்டு வருகின்ற அருளின் காலமாக இருக்கும். எனவே இன்றைய சிலுவை பாதை நிகழ்விலே பக்தியான முயற்சியிலே பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய உறவுகளை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த டிஜிட்டல் உலகத்திலே நாம் எந்தளவுக்கு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், உறவை வளர்ப்பவர்களாக இருக்கின்றோம் என்பதெல்லாம் நமக்கு முன்னால் உள்ள கேள்விகள். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் பொருட்களை பயன்படுத்தினோம், மனிதர்களை அன்பு செய்தோம். ஆனால் இப்பொழுது மனிதர்களை பயன்படுத்துகின்றோம், பொருட்களை அன்பு செய்கின்றோம். அதுதான் காலத்தின் மாற்றமாக இருக்கின்றது. எனவே நாம் எதை நோக்கி பயணிக்கின்றோம்? நல்ல உறவுகளுக்கு மத்தியிலே நாம் வாழுகின்ற பொழுது கடவுளும் நம்மை உறவாக பார்க்கின்றார், கடவுளும் நம்மோடு உறவு கொண்டாடுகின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த சிலுவை பாதையிலே பங்கேற்போம். உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதருக்கும் அன்பும் பண்பும் பாசமும் ஆதாரமாக இருக்கின்றது. புனித சின்னப்பர் கூறுவது போல, அன்பு இல்லையேல் நாம் ஒன்றுமில்லை. ஆனால் இன்றைய கால சூழலே அன்பின் விலை என்ன என்று கேட்கிற நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பணமும் அதிகாரமும் ஆடம்பரமும் தான் நம் மத்தியில் முக்கியத்துவம் பெறுகின்றன. அன்பு, இரக்கம், மனிதாபிமானம் போன்ற மனித மதிப்பீடுகள் நம்மிடையே மிக தாழ்ந்து கிடக்கின்றன. அதையும் மீறி இத்தகைய குணங்களோடு வாழ்வர்கள் பிழைக்க தெரியாதவர்களாகவே கருதப்படுகின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் மனித மதிப்பீடுகள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் சவால்கள் ஏராளம். எனவே இத்தகைய சூழலில் இன்றைய சிலுவை பாதையில் இயேசுவின் பாடுகளோடு இணைந்து
தூய அன்பு உள்ளிட்ட மனித மதிப்பீடுகளையும் சவால்களை தியானிப்போம். இயேசுநாதர் பாடுபட்ட முதலாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை சாவுக்கு தீர்வை இடுகிறார்கள். பல நேரங்களில் நாம் எதை விரும்புகின்றோம், நாம் எவ்வளவு புரிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை விட பிறர் எவ்வாறு நம்மை பார்க்கின்றார்கள் என்பதற்கே நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஒருவருடான உறவிலும் பிறர் அவரை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்தே அவருடனான நம்முடைய உறவு பல நேரங்களில் அமைகின்றது. ஒருவர் நமக்கு எவ்வளவு நெருக்கமாக நாம் நன்கு அறிந்தவராக இருந்தாலும் பெரும்பாலான சூழலில் அந்த நபரை குறித்து பிறர் என்ன நினைக்கின்றார் என்பதை பொறுத்தே அவருடனான நம்முடைய உறவு தீர்மானிக்கப்படுகின்றது. அன்று இயேசுவுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தீர்ப்பு போல பிறரின் கருத்துகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து நாம் எடுக்கும் பல முடிவுகள் உறவுகளுக்கிடையே பல நேரங்களில் அநீதியாக மனித மாண்பற்ற செயல்களாகவே அமைந்து விடுகின்றன. பிறர் என்ன நினைப்பார்கள், இந்த சமூகம் என்ன நினைக்கும், அண்டை வீட்டார் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணத்தோடு உறவுகளுக்கிடையே பல அநீத முடிவுகளை நாம் தொடர்ந்து எடுக்கத்தான் போகின்றோமா? அதன் மூலமாக உறவுகளை சிதைக்கப் போகின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். ஜெபம். அன்பின் இறைவா, எங்கள் கண்களால் கண்டு இதயத்தால் அறிந்து உணர்ந்த உறவுகளை நம்பாது பிறர் சொல்வதை நம்பி அநீதியாக தீர்ப்பிட்ட நேரங்களுக்காக உன் மன்னிப்பை வேண்டுகின்றோம். உண்மை என்ன என ஆய்ந்து அறிந்து உறவுகளை பேணிடும் வரம் அருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். சுவாமி பாடப்பட்ட இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகின்றார்கள். மனித வாழ்வுக்கு அடிப்படையாக அமைவது அன்பு. மனிதரின் உறவுகளாலேயே பிணைக்கப்படுகின்றான். ஆனால் அதே உறவுகளே பல நேரங்களில் சுமையாய் மாறிப்போகின்றன. ஒருவரை சரியான புரிதலின்மையால் நாம் காயப்படுத்தும் போதும் அவர்களுடனான உறவை தவிர்க்கும் போதும் நாம் அவர்கள் மீது சிலுவையே சுமத்துகின்றோம். அன்று இயேசுவின் மீது அந்த மரச்சிலுவையை எத்தனை பாரமாய் கடினமாய் இருந்ததோ அதே போல பிறரின் உள்ளத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் உறவுகளுக்கிடையே நம்மால் ஏற்படும் காயங்களும் பிறரை தவிர்க்கும் போக்கும் பாரமாய் சுமையாய் மாறிப்போகின்றன. மனித மனங்களை புரியாமல் செயல்பட்ட தருணங்களை எண்ணி பார்ப்போம். நாம் வேலை செய்கின்ற அலுவலகம், பயிலுகின்ற கல்லூரி அல்லது பள்ளிக்கூடம், இன்னும் நாம் ஒவ்வொரு நாளும் சென்று வருகின்ற இடங்களில் எந்த அளவுக்கு மனிதர்களை புரிந்து கொள்ளுகின்றோம். புரியாத தருணங்களில் சிலுவையை அவர்கள் மீது சுமத்துகிறோம். ஆழமான புரிதலுக்கு இட்டுச் செல்ல வேண்டிய உறவுகளுக்கிடையே நம் புரிதலின்மையால் சுமத்தப்படும் சிலுவைகளை ஒவ்வொரு நாளும் நாம் தவிர்க்க வேண்டாமா? அப்படி தவிர்க்கின்ற ஒவ்வொரு தருணத்திலும் நாம் இயேசுவை, அவருடைய பாரத்தை முழுமையாக புரிந்து கொள்கின்றோம். ஜெபம். அன்பின் இறைவா, என் அன்புக்குரியவர்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் பிறரின் தூய அன்பில் சிலுவைகளாக மாறிவிடுகின்றோம். சரியான புரிதலில் வளர்ந்து
பிறரின் சுமைகளை தாங்கிடும் சுமை தாங்கிகளாக மாறிட எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். சுவாமி பாடுபட்ட மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் விழுகிறார். மனிதன் பல்வேறு குணங்களால் நிறைந்திருக்கின்றான். பல நல்ல குணங்கள் வாழ்வை நோக்கியும் சில கெட்ட குணங்கள் அழிவை நோக்கியும் அவனை இட்டுச் செல்கின்றன. நம் ஒவ்வொருவருக்கும் இது பொருந்தும். அதே போல நம்மிடம் இருக்கின்ற சில குணங்கள் உறவுகளின் அழிவுக்கும் பாதகத்துக்கும் காரணமாக இருக்கின்றன. பல நேரங்களில் நமக்குள்ளே நாம் நினைத்து கொள்கின்றோம், நான் தான் சரி, நான் தான் பெரியவள், நான் சொல்வது எப்போதுமே உண்மை, எனக்குத்தான் எல்லாம் அறிவும் இருக்கின்றது, மற்றவர் எல்லோரும் முட்டாள்கள் என்று நாம் நினைக்கின்றோம். இந்த எண்ணங்கள் எல்லாம் நமக்கு மட்டுமல்ல பிறருக்கும் மிகப்பெரிய பாரமாக இருந்து அவர்களை அழுத்துகின்றன. அன்று இயேசு வீழ்த்தப்பட்டது போல உறவும் வீழ்த்தப்படுகின்றது. உறவில் உயர்வு தாழ்வு இல்லை, எல்லோரும் சமம். நீயும் உயர்ந்தவன், நானும் உயர்ந்தவன், எனக்கும் மாண்பு இருக்கின்றது, உனக்கும் மாண்பு இருக்கின்றது என்ற சம உணர்வில் வளர்ந்து உறவுகளை வீழ்த்துவதை நாம் எப்போது நிறுத்தப் போகின்றோம்? மனித உறவுகளில் என்றால் நாம் செத்தவர்களாகி விடுவோம். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் பிறரை கீழே விழ வைத்த தருணங்களை எண்ணி வருந்துவோம், மனம் திருந்துவோம். ஜெபம். அன்பின் இறைவா, எங்கள் அகந்தைகளால் ஃபால்ஸ் ஈகோ மூலமாக எம் உறவுகளை வீழ்த்திய நேரங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பை வேண்டுகின்றோம். அன்பின் முன் அனைவரும் சமம் என்பதை உணரும் வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். சுவாமி பாடுபட்ட நான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கிறார். உறவுகளுக்கு சந்திப்பு ஒரு அடிப்படையான தேவை. நாம் ஒவ்வொரு முறையும் நமக்கு அருகில் இருப்பவர்களையும் நெருக்கமானவர்களையும் சந்திக்கின்ற பொழுது அன்பை பரிமாறுகின்றோம். நம் அன்புக்குரியவர்களிடம் நாம் செலவழிக்கும் நேரம் நாம் அவர்களுக்கு கொடுக்கும் பெரிய பரிசு. தேவைப்பட்டவரிடம் எந்த அளவுக்கு நாம் நேரம் செலவழிக்கின்றோம், மனக்காயங்களோடு இருப்பவர்களோடு எந்த அளவுக்கு நாம்
சந்தித்து உறவாடுகின்றோம் என்பதெல்லாம் நமக்கு முன்னால் உள்ள கேள்விகள். நேரடியாக மனிதர்களை சந்திப்பதன் மூலமாகவே உறவுகள் வழிப்பெறுகின்றன. ஆனால் இந்த வேகமான உலகிலே நாம் தரமான நேரத்தை மற்றவருக்கு கொடுக்கின்றோமா? அவசரமாக அனைத்தையும் செய்து முடிக்க விரும்புகின்றோம். நாம் ஈடுபட்டிருக்கும் பணியின் பொருட்டு, வெவ்வேறு காரணங்களின் பொருட்டும் நம் அன்புக்கினியவர்களிடம் நேரம் செலவழிக்காமலும் அவர்கள் நோயுற்றிருக்கும் போது சந்திக்காமல் இருக்கும் போதெல்லாம் நம் உறவுகள் வலுப்படுவதை நாம் தடுக்கின்றோம். அன்று அந்த தாய் மகன் சந்திப்பு இயேசுவுக்கு ஆறுதல் தந்தது. அந்த சந்திப்பை முன்மாதிரியாய் கொண்டு இன்று பிற பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அன்பின் சந்திப்புகளுக்கு நேரம் கொடுக்காமல் தவிர்க்கும் மனப்போக்கை எப்போது நாம் மாற்றப் போகின்றோம்? இப்பொழுதெல்லாம் வயதான பெற்றோர்களும் தாத்தா பாட்டிகளும் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் ஒரு முக்கியமான தடைக்கற்களாக மாறிவிடுகின்றார்கள். அவர்களின் சுதந்திரத்திற்கு இவர்கள் தடைகளாக மாறியிருக்கின்றார்கள். எனவே உறவுகளை முன்னிட்டு நாம் பெற்றோருக்கும் நம்முடைய மூத்த சகோதர சகோதரர்களுக்கும் அன்பை காட்டுபவர்களாக, எல்லோரும் குடும்பமாக குட்டி திருச்சபையாக வாழுகின்ற மனப்பாங்கை வளர்க்க நாம் அருள் வேண்டுவோம். ஜெபம். அன்பின் நிறைவா, பல்வேறு காரியங்களில் கவனம் செலுத்தி எம் அன்புக்கினியர்களும் நேரம் செலவழிக்க தவறியதற்காக உம்மிடம் மன்னிப்பை வேண்டுகின்றோம். நெருங்கிய உறவுகளுடன் முறையாக நேரம் செலவழித்து அன்புறவை பேணுகின்ற வரத்தை எமக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 5ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். நாம் பல நேரங்களிலே இயேசுவுக்கு ஏற்பட்ட அதே அனுபவத்தை பெற்றிருக்கின்றோமா என்று ஒருடம் யோசித்து பார்ப்போம். எல்லா சூழ்நிலைகளும் இறைவன் நமக்கு ஒரு சீமோனை அனுப்பி கொண்டே இருக்கின்றார். நாம் தான் பல நேரங்களிலே உணர்வதில்லை. யாரால் ஒதுக்கப்பட்டாலும் காயப்பட்டாலும் எப்போதும் இறைவன் பல சீமோன்களை நம் வாழ்வில் அனுப்பி கொண்டே இருக்கின்றார். மனம் சோர்வுற்றிருக்கும் போது எப்படி இருக்கிறாய் என்று ஒருவர் கேட்கும் கேள்வியும், நாம் தனிமையில் துவழுகின்ற போது நம் அருகில் சிறிது நேரம் அமரும் ஒருவரின் உடனிருப்பும் சீமோனின் உதவியாகவே நம் வாழ்வில் அமைகின்றன. எதிர்பாராத நேரத்தில் வந்து சேருகின்ற உதவிகள், எதிர்பாராத நேரத்தில் நம்மை வந்து சந்திக்கின்ற மனிதர்கள் சீமோனாகத்தான் காட்சியளிக்கின்றார்கள். சீமோனின் உதவியை நம் வாழ்வில் பல நேரங்களில் பெற்றிருந்தாலும் அவற்றை உதவி என ஏற்றுக்கொள்ள பல வேளைகளில் மறுக்கின்றோம். அதுபோன்ற உதவிகளால் பிறர் துன்பத்தில் இருக்கும்போது நாம் உதவவும் மறுக்கின்றோம். துன்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு வார்த்தைகள் ஏதும் இல்லாத நம்முடைய உடனிருப்பு கூட மன ஆறுதலாக அமையலாம். பலரிடமிருந்து நாம் பெறும் ஆறுதலை துயரத்தில் இருப்போரிடம் பகிர நாம் தயாராக இருக்கின்றோமா? எல்லா வேளைகளிலும் நமக்கு சீமோன் போல உதவி செய்ய மற்றவர்களை எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அதே உதவியை தேவையில் இருக்கின்ற மற்றவருக்கு கொடுக்க மறந்திருக்கின்றோம். அந்த தருணங்களை நினைத்து பார்ப்போம். எப்பொழுதும் எல்லா சூழலிலும்
இறைவன் நமக்கு உதவுவது போல, சீமோன்களை அனுப்புவது போல நாமும் சீமோன்களாக மாறி தேவையில் இருப்போருக்கு உதவ நாம் முன்வருவோம். அதற்கான மனங்களை நாம் வென்றெடுப்போம். ஜெபம். அன்பின் நிறைவா, எங்கள் வாழ்வில் சீமோனின் உதவியை பல நேரங்களில் பெற்றிருந்தாலும் பிறருக்கு அத்தகைய உதவியை செய்ய மறந்ததற்காக உன் மன்னிப்பை வேண்டுகின்றோம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆறுதல் வார்த்தைகளால் மற்றவர்களை தேற்றுகின்ற அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். சுவாமி பாடுபட்ட 6ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கின்றார். உண்மையான ஆழமான அன்புறவுக்கு பல நேரங்களில் துணிவு அடிப்படை தேவையாக இருக்கின்றது. நம் அன்புக்குரியவர்களை பிறர் பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்பதை விட நான் அவரை எவ்வளவு புரிந்து கொண்டிருக்கின்றேன் என்பதே உறவுக்கு அடிப்படையாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கின்ற புரிதல் வர வேண்டுமென்றால் என் வாழ்க்கை துணையை மற்றவர் என்ன சொல்கின்றார்கள் என்பதை விட நான் என்ன புரிந்து கொண்டிருக்கின்றேன் என்பதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட புரிதல் இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. வெறுமனே பிறர் கூறுவதை கேட்டு எடுக்கப்படும் முடிவுகளால் பல உறவுகளில் சிக்கல்கள் மாட்டி தவிக்கின்றன. அனைவரும் இயேசுவை குற்றவாளியாக பார்த்தபோதும் அவர் முகத்தை துடைத்து இழப்பாற்றிய வெரோனிகாவின் துணிவைப் போல உலகே இவன் இவள் தவறானவள் என கூறினாலும் நம் உள்ளத்தில் நம் அன்புக்குரியவர் செய்வதில் தவறில்லை என ஏற்கும் துணிவும், அவர் தவறும்போது அதை துணிவோடு சுட்டிக்காட்டும் திடனும் உறவின் பாதையை இன்னும் ஆழமாக வலுப்படுத்தும். பிறர் என்ன நினைப்பார்கள் என்பதை குறித்து நாம் கவலைப்படுவதை விட நான் என்ன நினைக்கின்றேன் என்று துணிச்சலுடன் முடிவெடுக்க வேண்டும். உள்ளத்தின் உணர்வுபடி துணிவான முடிவுகளை எடுக்கின்ற தருணத்தில்தான் நாம் பிறரில் அன்பு உறவில் இறைவனை காண முடியும். ஆம் அன்பார்ந்தவர்களே, மற்றவர்களை தேற்றுகின்ற ஒவ்வொரு தருணத்திலும் நாம் இறைவனின் முகத்தை கண்டுகொள்ளுகின்றோம். அத்தகைய துணிச்சல் அன்புள்ளத்திற்குத்தான் வரும். அத்தகைய துணிச்சல் ஆழமான அன்பு உள்ளத்துக்குத்தான் வரும். அத்தகைய துணிவை பெற்றவர்களாக நாம் மாறுவோம். உண்மையான அன்பை நம் செயல்களில் காட்டுவோம். ஜெபம். அன்பின் இறைவா, எங்கள் அன்புறவில் துணிவற்று சரியானவற்றை ஊக்குவிக்கவும் தவறானவற்றை சுட்டிக்காட்டவும் மறுக்கின்றோம். அன்புறவுக்கு அடிப்படை துணிவு என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரையும் அன்பு செய்ய வரமருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். Krishna
இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 7ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 2ஆம் முறை தரையில் விழுகிறார். விழுவது தோல்வி அல்ல, விழுந்தே கிடப்பதுதான் தோல்வி. இயேசு பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு செல்லுகின்ற பொழுது விழுந்தாலும் மீண்டும் எழுகின்றார். அதற்கு அன்பு ஒரு அடித்தளமாக இருக்கின்றது. அன்பு உறவு புரிதல், உடனிருப்பு, பகிர்வு மனப்பான்மை ஆகியவற்றில் ஆழம் பெறுகின்றது. இவை ஒருவர் மற்றவருக்கு இடையே விட்டு கொடுக்கும் பண்பை வளர்த்தெடுக்கின்றது. எப்போது விட்டு கொடுக்கும் பண்பு உறவில் மறைகிறதோ அங்கு தன்னலம் தலை தூக்குகிறது. அன்புறவில் ஒருவர் தனது விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னை மையப்படுத்தும் போது உறவு மெல்ல மெல்ல சாகின்றது. ஒருவரின் தன்மைய வாழ்வால் அன்புறவு இறக்கும்போது இயேசு மீண்டும் ஒரு முறை வீழ்த்தப்படுகின்றார். இயேசு மீண்டும் மீண்டும் கீழே விழ வைக்கப்படுகின்றார். தனது விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருவர் நலனில் அக்கறை உள்ள நல்ல மனிதர்களாக நாம் எப்போது மாறப்போகின்றோம்? நாம் மற்றவரை கீழே விழ வைக்காமல் அப்படியே விழுந்தாலும் எழ வைக்கின்றவர்களாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு அர்த்தமுள்ளதாக இருக்கும். அத்தகைய நிலையை நோக்கி பயணிக்க நாம் மனம் மாறுவோம். ஜெபம். அன்பின் இறைவா, எம் வாழ்வில் எம்மை மையப்படுத்தியே வாழுகின்றோம். எம் அன்புக்குரியவர்கள் எமக்கு விருப்பமானவற்றை செய்ய வேண்டுமென எதிர்பார்க்கின்றோம். மாறாக இருவருக்கும் நலன் தருவவற்றை செய்யாமல் தவிர்க்கின்றோம். எங்களை மன்னியும் இயேசுவே. எம் அன்புறவில் தன்மைய வாழ்வை, சுய ஆதாயத்தை தேடுகின்ற வாழ்வை அகற்றி பிறர் மைய வாழ்வில் வேரூன்ற எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். சுவாமி பாடுபட்ட 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். ஒருவர் துன்புறும் போதும், இன்னலுறுகின்ற போதும், கஷ்டப்படுகின்ற போதும் அவர் தேடுவது தீர்ப்பிடாமல் உள்ளவாறே புரிந்து கொள்ளும் ஒரு உள்ளத்தை தான். பிறரின் துன்ப வேளையில் உடன் பயணிப்பது எவ்வளவு சுலபமான காரியம் இல்லை என்றாலும் அது நிச்சயம் அவருக்கு நிறைவை தருகின்றது. அதிலும் நாமே சிக்கலில் இருக்கும் நிலையிலும் பிறரின் துன்பத்தில் பங்கு கொள்வது சவாலான ஒன்றுதான். நாம் நம்மை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் பிறருக்கு உதவ முன்வர முடியாது. இயேசு துன்புறுகின்ற அந்த நிலையிலும் எருசலேம் பெண்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்றார். ஒவ்வொரு நாளும் தனிமையிலும் பல்வேறு துன்பத்திலும் வலியிலும் வேதனையிலும் துன்புறுகின்ற நம் காலத்து பெண்களுக்கு எப்படி நாம் ஆறுதல் கூறுகின்றோம்? நம்முடைய வார்த்தைகளால், சொற்களால், செயல்களால் பல நேரங்களிலே அவர்களை புண்படுத்துகின்றோம். ஆறுதலாக இருப்பதற்கு பதிலாக இன்னும் ஆழமான துன்பத்தை தந்து கொண்டிருக்கின்றோம்.
உண்மையான ஆழமான அன்பு இருக்கும் இடத்தில் மட்டுமே நாம் மனித உறவுகளை வளர்த்தெடுக்க முடியும். எப்பொழுதெல்லாம் நம் துன்பத்திற்கு மத்தியிலும் பிறரின் துன்பத்தில் பங்கு கொள்ளுகின்றோமோ, பிறருக்கு ஆறுதலாக இருக்கின்றோமோ, அது இயேசு தம் துயரப்பாதையில் மகளிருக்குரிய ஆறுதலாகவே இருக்கும். அந்த ஆறுதலாகவே மாறும். நம் துயரை மட்டும் மையப்படுத்தாமல் பிறரின் துயரிலும் பங்கு கொள்ளும் துணிவை நாம் பெறப்போவது எப்போது? நாம் பிறருக்கு பெரிய அளவுக்கு உதவவில்லை என்றாலும் ஆறுதல் தருகின்ற உடனிருப்பையும் ஆறுதல் தருகின்ற அற்புதமான வார்த்தைகளையும் சொல்லுகின்றவர்களாக மாற நாம் இந்த தவக்காலத்திலே முடிவெடுப்போம். அதன் மூலமாக அர்த்தமுள்ள கிறிஸ்துவ வாழ்வதற்கான நிலையை நாம் ஏற்போம். ஜெபம். எங்கள் அன்பு இறைவா, சிறு துன்பம் வந்தாலும் துவண்டு விடுகின்ற நாங்கள் பிறரின் துன்பங்களில் அவருடன் பயணிக்க துணியாத தருணங்களுக்காக உமது மன்னிப்பை இறைஞ்சுகின்றோம். எங்கள் பிரச்சனைகளை மட்டும் மையப்படுத்தி வாழாது பிறர் துன்பத்திலும் பிறர் கஷ்டத்திலும் பிறர் வலியிலும் பங்கேற்கின்ற துணிவை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா ஒரு சேடத்தே. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா ஒரு சேடத்தே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை தரையில் விழுகிறார். மனித வாழ்வில் நாம் மீண்டும் மீண்டும் விழுகின்றோம், மீண்டும் எழுகின்றோம். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகின்றார். மனிதன் பொதுவாகவே ஒப்பிட்டு பார்ப்பதை இயல்பாக கொண்டிருக்கின்றான். எதற்கெடுத்தாலும் நாம் மற்றவரோடு ஒப்பிட்டு பார்க்கின்றோம். அது பொருட்களில் துவங்கி உறவு வரை நீடிக்கின்றது. அதேபோல பிறரின் அன்பையும் நாம் ஒப்பிடத் துவங்கிவிட்டோம். ஒருவர் நமக்காக செலவழிக்கும் பணம், அவர் கொண்டிருக்கின்ற செல்வம், அதிகாரம் ஆகியவையே பல வேளைகளில் அன்புறவை தீர்மானிக்கும் காரணிகளாக இருக்கின்றன. இன்று அன்பு ஒருவரின் குணநலங்களை மையமாக கொண்டல்லாமல் அவரின் உடைமைகளையே மையமாக கொண்டதாக மாறிப்போய்விட்டது. அப்படிப்பட்ட ஒரு மாயையை நாம் உருவாக்கி கொண்டு இருக்கின்றோம். ஒருவரை உள்ளவாறே ஏற்றுக்கொள்ளாமல் அவரிடம் இருக்கும் உடைமைகளை கொண்டும் திறமைகளை கொண்டும் மதிப்பிடும்போது இயேசு 3ஆம் முறையாக கீழே விழ வைக்கப்படுகின்றார். அவரின் வீழ்ச்சியை நாம் ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஒப்பீடு இல்லாமல் ஒருவரை உள்ளவாறே அன்பு செய்து தூய அன்பின் சாட்சிகளாய் நாம் எப்போது மாறப்போகின்றோம்? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்ற இறைவனை நாம் கண்டுகொள்கின்ற பொழுது அவர் கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பதற்கான சக்தியை நாம் தருகின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் பிறரை விழ வைக்காமல் நாமும் கீழே விழாமல் இருக்க இறைவனிடம் அருள் வேண்டுவோம். ஜெபம். அன்பின் இறைவா, பொருட்களை ஒப்பிட்டு பார்ப்பது போல உறவுகளையும் உடைமைகளின் திறமைகள் அடிப்படையில் ஒப்பிட்டு அத்தகைய குற்றத்திற்காக உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகின்றோம். ஒருவரை உள்ளவாறே ஏற்பதில்
அந்த தருணத்தில்தான் தூய அன்பு நிலை பெறுகின்றது என்பதை ஆழமாக உணர்கின்ற வரத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா ஒரு சேடத்தே. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா ஒரு சேடத்தே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். மனிதன் உயிர் வாழ்வதற்கு சுவாசிப்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல அவனுக்கு தன்மானமும் முக்கியமானது என்பதை உணர வேண்டும். இயேசு மனித அடிப்படையிலே அவருடைய ஆடைகள் களையப்படுகின்ற பொழுது தன்மானம் இழந்தவராய் அங்கே நிற்கின்றார். எவ்வளவு திடமான மனிதனும் ஆடை களையப்படுகின்ற பொழுது கூனி குறுகி விடுகின்றான். அதே போலதான் இயேசுவும் அங்கே நிற்கின்றார். ஒருவர் துன்பத்தில் துவளும்போது நாம் கை கழுவி நழுவிச் செல்லும் செயலும் அன்பிற்குரிய ஒருவரின் உடனிருப்பு எதையும் செய்ய ஆற்றல் அளிக்கின்றது. அதே வேளையில் ஒருவர் துன்ப வேளையில் தனித்து விடப்படும் போது அவரிடம் இருக்கும் தன்னம்பிக்கை எனும் ஆடையும் வலுக்கட்டாயமாக நீக்கப்படுகின்றது. நாம் பாவ சுமையிலிருந்து மீட்கப்பட அன்று இயேசு நிர்வாணமாக்கப்பட்டார். துன்பமான சூழலில் நழுவி கைகழுவி செல்லும் போதெல்லாம் அப்படிப்பட்ட செயல்களால் நம் அன்புக்கினியவர்களை இயேசுவின் அதே நிலைக்கு நாம் தள்ளுகின்றோம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும். மற்றவரை அநியாயமாக பெயரை கெடுக்கின்ற சூழலிலும் மற்றவர்களுக்கு துன்பங்களை கொண்டு வருவதற்கு நாம் காரணமாக இருக்கின்ற பொழுதும் இயேசுனுடைய ஆடைகள் களையப்படுகின்றன என்பதை நாம் உணர வேண்டும். ஒவ்வொரு துன்பப்படுகின்ற தன்மானத்தை இழக்கின்ற மனிதர்களும் இறைவனை நாம் காணுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதுதான் உச்சகட்ட இறை அனுபவம். எனவே இயேசுவின் ஆடைகளை களையப்பட்டு அவர் துன்புற்ற போறதெல்லாம் நாம் நம்மில் இருக்கின்ற மனிதத்தை இழந்து நிற்கின்றோம் என்பதை உணர வேண்டும். ஆம் அன்பார்ந்தவர்களே, அத்தகைய தருணங்களை நினைத்து நாம் மனம் வருந்துவோம். ஜெபம். நன்மைகளை பெறுவதிலும் மகிழ்ந்திருப்பதிலும் மட்டுமல்ல, எல்லா வேளைகளிலும் துணையிருப்பதே தூய அன்பு என்பதை உணராமல் பிறரை கைகழுவிச் சென்றதற்காக உம்மிடம் மன்னிப்பை வேண்டுகின்றோம். எல்லா துன்ப வேளைகளிலும் நான் உடனிருக்கின்றேன் என வெறும் வார்த்தையளவில் மட்டுமன்றி செயலளவிலும் உறுதி செய்யும் திடம் பெற அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா ஒரு சேடத்தே. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா ஒரு சேடத்தே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 11ஆம் நிலை.
திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். ஒருவரின் உயிரை கொல்லும் சக்தி கூறிய ஆயுதங்களுக்கு உண்டு. ஆனால் ஒருவரின் உள்ளத்தை காயப்படுத்தும் கொல்லும் ஆற்றல் நாம் கூறிய வார்த்தைகளுக்கு மட்டுமே உண்டு. ஒரு வார்த்தை தான் வெல்லும், ஒரு வார்த்தை தான் கொல்லும் என்பார்கள். ஒருவர் ஆறுதல் வார்த்தைகளை எதிர்பார்க்கும் நேரத்தில் அவர் கூற விளைவதை சரியாக புரிந்து கொள்ளாமல் நாம் கூறும் எதிர்மறை வார்த்தைகளால் அன்று இயேசுவின் உடலை துளைத்த கூறிய ஆணிகளுக்கு ஒப்பானவைகளே. அந்த வார்த்தை விளைவிக்கும் வேதனையும் மிகவும் கொடூரமானதே. பிறர் கூறுவதை நாம் புரிந்து கொள்ளாமல் அவர்களை வார்த்தைகள் என்னும் ஆணிகள் கொண்டு தொடர்ந்து துளையிடத்தான் போகின்றோமா? தொடர்ந்து அவர்களை சிலுவையில் அறையத்தான் போகின்றோமா? தொடர்ந்து அவர்களை சாகடிக்கத்தான் போகின்றோமா? நாம் ஆழமாக உணர்கின்ற தருணம். நாம் பிறரை காயப்படுத்துகின்ற ஒவ்வொரு தருணத்திலும் பிறரை மீது சிலுவை அறைவதை நாம் உணர வேண்டும். அப்படி அவர்களை சிலுவையில் அறைகின்ற பொழுது இயேசுவையே சிலுவையில் அறைகின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும். அதுதான் கிறிஸ்துவினுடைய ஆன்மீகம். இதை நாம் ஆழமாக உணர்ந்து நாம் பல நேரங்களிலே பிறரை சிலுவையில் அறைவதன் மூலமாக இயேசுவை சிலுவையில் அறைந்த தருணங்களை நினைத்து மனம் வருந்துவோம், மனம் திருந்துவோம். ஜெபம். அன்பின் நிறைவா, என் அன்புக்குரியவர்கள் ஆறுதலை எதிர்பார்த்த நேரங்களில் அவர்களை புரிந்து கொள்ளாமல் எம் தகாத வார்த்தைகளால் அவர்களை காயப்படுத்தியதற்காக உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகின்றோம். பிறரை ஆழமாக புரிந்து கொள்ளவும் எம் வார்த்தைகளில் நிதானம் பெறவும் அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா குருசேடத்தே. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா குருசேடத்தே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையில் உயிர் விடுகிறார். இயேசுனுடைய இறப்பை ஒரு சில மணித்துளிகள் அமைதியாக தியானிப்போம். எங்கோ ஒரு இடத்தில் துவங்கிய பயணம் இன்னொரு இடத்தில் முடிவு பெற்றே ஆக வேண்டும் என்பதே நியதி. துவங்கிய பல யாவும் நிறைவேறி முடிவடைகின்றன. இயேசுவும் தன்னுடைய இந்த மண்ணுலக வாழ்வை ஆரம்பித்தார், தொடர்ந்து ஓடினார், இப்பொழுது சிலுவையிலே உயிர் விடுகின்றார். உறவுகளும் பல வேளைகளில் சரியாக புரிந்து கொள்ளப்படாமலேயே முடிவடைகின்றன. ஒருவரை தீர்ப்பிடும் மற்றும் தவிர்க்கும் குணம், அகந்தை உள்ளம், தேவையான நேரம் ஒதுக்காமை, மற்றவர்கள் கூறுவதை நம்பி தவறாக புரிந்து கொள்ளுதல், சுய சிந்தனையுடன் வாழுகின்ற வாழ்வு, சுயநலத்தோடு வாழுகின்ற எண்ணம், உறவில் வருகின்ற தேவையற்ற ஒப்பீடுகள், துன்ப வேளையில் கண்டுகொள்ளாத மனநிலை,
காயப்படுத்துகின்ற வார்த்தைகள் இவையாவும் பல உறவுகள் சரியான புரிதலின்றி உடைந்து போவதற்கான காரணமாக இருக்கின்றன. உறவுகள் உடைகின்ற போதெல்லாம் இயேசுவை நாம் சிலுவையிலே மீண்டும் மீண்டும் அறைந்து கொள்ளுகின்றோம். அவர் இறந்து போவதற்கு காரணமாக இருக்கின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு நேரம் இயேசுவை நாம் கொண்டிருக்கின்றோம், எந்தெந்த தருணங்களில் இயேசுவை நாம் சிலுவையில் அறைந்திருக்கின்றோம், அந்த தருணங்களெல்லாம் நினைத்து மனம் வருந்துவோம், மனம் திருந்துவோம். ஜெபம். அன்பின் இறைவா, உண்மையும் ஒருவர் மற்றவரையும் அன்பு செய்யவே எம்மை படைத்தீர். சரியான புரிதலின்மையால் எம் உறவுகள் நிறைவடையாமலே உடைந்து போகச் செய்வதற்கு தருணங்களை நினைத்து வருந்துகின்றோம். நாங்கள் உம்மையே மதித்து உம்மையே பின்பற்ற எங்களுக்கு வேண்டிய வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவதாக. ஆமென். சுவாமி பாடுபட்ட 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏன் என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறந்த இயேசுவை அவரது தாயார் மடியில் அமர்த்துகிறார்கள். சிந்திய குருதி கூட காயாத தன் மகனின் உடலை தன் மடியில் தாங்கியிருக்கின்றாள் அன்னை மரியாள். இவர் உலகிற்கு மீட்பராயிருந்தார் என்று கேட்டு மகிழ்ந்த அன்னை தம் ஒரே ஆதரவான மகனையும் இழந்து கதறினார். துயரமான அச்சூழலில் உள்ளம் கலக்கமடைந்து சிந்தையற்று நிற்கின்றார். இன்று மீண்டும் ஒருமுறை இயற்கையில் உறைந்த தன் மகனின் உடலை மடியில் தாங்குகின்றார் அன்னை. தம் வாழ்நாளெல்லாம் அள்ளி வழங்கிய இயற்கையாம் இறைவன் இன்று அமைதியாய் கிடத்தப்படுகின்றார். தன் மகனின் உடலை மடிதாங்கிய அன்னையின் மரியாளின் வார்த்தைகள் ஏதுமின்றி நம்மை உற்று நோக்குகின்றார். அந்த பார்வை நம்மிடம் கூறும் வார்த்தைகள், தன்னையே வளங்களாக அள்ளித்தந்த எம் இறைமகன் இன்று இறந்து விட்டார். என் மகனின் இறந்த உடலை 2ஆம் முறையாக மடிதாங்குகின்றேன். அன்னையின் இந்த துன்ப நிலையில் நம்முடைய பதில் என்ன? அமைதியாக அந்த அன்னைக்கு பதில் சொல்லுவோம். ஜெபம். எங்கள் அன்பின் இறைவா, எங்கள் பேராசையால் அன்னையின் துன்பத்திற்கு நாங்கள் காரணமாகிவிட்டோம். ஒவ்வொரு நாளும் இயற்கையின் இறப்பிற்கு காரணமான செயல்களை நாங்கள் செய்கின்றோம் என்பதை உணர தேவையான அருளை எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். நீ
இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். எளிமையாக போதித்த இயேசு இறைமகன் இறைவாக்கினர் எளிமையாய் மாற்றான் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றார். சீடர்களும் மற்றவர்களும் பயந்து ஓடிவிட அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு இயேசுவின் உடலை அடக்கம் செய்கின்றார். மீண்டும் ஒருமுறை இறைமகன் அடக்கம் செய்யப்படுகின்றார். பல நேரங்களிலே நாம் உறவுகளை சிதைக்கின்ற பொழுது, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தவறிய தருணங்களில், இயற்கையை நேசிக்க தவறிய தருணங்களில் நாம் இயேசுவை மீண்டும் மீண்டும் அடக்கம் செய்கின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன் நம்மை பாவத்திலிருந்து மீட்க சிலுவைச் சாவை ஏற்ற இறைமகன் இன்றும் நம்முடைய செயல்களால் அடக்கம் செய்யப்படுகின்றார். நம்முடைய பேராசைகளால், சுயநலத்தால் அடக்கம் செய்யப்படுகின்றார். அப்படி நம்முடைய தவறான செயல்களால் உறைந்திருக்கும் இறைவனை கல்லறைக்கு இழுத்துச் செல்லுகின்றோமா? நம் கோரச் செயல்களை சீர்தூக்கி பார்த்து எப்பொழுது நம்முடைய வாழ்வை மாற்றப் போகின்றோம்? எப்பொழுது நாம் உறவுகளை வளர்ப்பவர்களாக மாறப் போகின்றோம்? உறவுகளை உடைப்பது எளிது, உறவுகளை ஒட்ட வைப்பது கடினம். எனவே நாம் உறவுகளை சிதைக்கின்ற பொழுது இயேசுவை அடக்கம் செய்கின்றோம். உறவுகளை ஒட்ட வைக்கின்ற பொழுது, சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது இயேசுவை உயிர்ப்பிக்கின்றோம். இந்த சிந்தனைகளை தாங்கியவர்களாக நாம் இந்த சிலுவை பாதைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். ஜெபம். அன்பின் நிறைவா, நீ இயற்கை முழுவதும் நிறைந்திருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணரவும், எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உறவுகளை வளர்ப்பவர்களாக, உடைந்த உறவுகளை மீண்டும் ஒட்ட வைப்பவர்களாக, மனித மாண்பை போற்றுகின்றவர்களாக, ஒருவரை ஒருவர் மதிப்பவர்களாக, உம்முடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் எங்களிலும் மற்றவர்களும் உணர்கின்றவர்களாக மாற எங்களுக்கு வரம் தாரும். இந்த தவக்காலம் முழுவதும் நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் எங்களுடைய வாழ்வை மாற்றுகின்றவராக நீர் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். நம் திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறவும், பங்கு தந்தையரின் கருத்துக்கள் நிறைவேறவும், பங்கு மக்கள் ஒவ்வொருவரின் கருத்துக்களுக்காகவும், பொது தேர்வு எழுதும் அனைத்து மாணவ மாணவிகளுக்காகவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தலைவா, உன்னை வணங்க என் தலைமேல் கரங்குவித்தேன். வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். தலைவா, உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். அதனுடைய திருப்பலியானது ஆரோக்கிய மௌரிஸ் செங்கோல் விரைவிலே சுகம் பெற வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்களுக்காகும், ஜான்சன் லியோ மது பழக்கத்திலிருந்து முழுமையான விடுதலை பெற வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்காக நாம் ஜெபித்து ஒப்புக் கொடுப்போம். இந்த இருவருடைய சிறப்பான கருத்துக்களை நாம் விசேஷ விதமாக மன்றாடும். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மரித்து போன லூர்தம்மான், இந்திர சதானந்தம் ஆகியோருடைய ஆன்மீக இலைப்பாற்றுக்காக ஒப்புக் கொடுப்போம். அத்தனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவன் நித்திய இலைப்பாற்று தருவோம்.
மேலும் பொது தேர்வு எழுதி கொண்டிருக்கிற மாணவர்களுக்காகவும் சிஷ்யமாக ஜெபித்து இப்படி ஒப்புக் கொடுப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் கனிந்த பேரன்பும் தூயாவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோரும் தவக்காலத்திலே இருக்கின்றோம். தவக்காலத்தினுடைய 5வது வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை செய்திருக்கின்றோம். இந்த சிலுவை பாதை முழுவதும் இயேசு, அன்னை மரியாள் நம்மிடம் ஏதாவது பேசியிருப்பார்கள். நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஏதாவது ஒரு கருத்தை விட்டு சென்றிருப்பார்கள். நம் உள்ளத்தை தொட்டதை, நம்முடைய உள்ளத்திலே மாற்றத்தை கொண்டு வருகின்ற அந்த அருளின் நிலையை எண்ணி நாம் உணர்வோம். இந்த திருப்பலி வழியாக அத்தகைய ஆழமான ஆன்மீகத்தை பெற்றவர்களாக மாற நாம் ஜெபிப்போம். குறிப்பாக தவக்காலத்தில் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் நம்முடைய வாழ்வை சிறிதளவாவது மாற்றுவதற்கான அருளை பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும். இல்லையென்றால் வெறும் சடங்குகளாக மாறிவிடும். எனவே நம்முடைய ஆழமான வாழ்வை உற்று நோக்கி மனம் வருந்துவதும் மனம் திருந்துவதும் ஒன்றி செல்லுகின்ற நிலையை நோக்கி நாம் பயணிக்க இத்திருப்பலி வழியாக அருள் வேண்டுவோம். நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியோடும் இறைவனுடைய அருளும் இருந்தால்தான் நாம் மனம் மாறியவர்களாக மாற முடியும். அத்தகைய நிலையை நோக்கி பயணிக்க நம்முடைய குற்றங்கள் பாவச் செயல்கள் அனைத்தையும் இறைவன் முன் நிறுத்தி மன்னிப்பை மன்றாடுவோம். தூய உள்ளத்தோடு இத்திருப்பலியிலே கலந்து கொள்ள நம்மை தயார் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை அருள் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்க வலுவன்மைக்கு ஏற்ற உதவிகளை நீரே செய்துள்ளே. அதனால் பாவக்கழுவாயின் விளைவை அக்களிப்போடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த இறைப்பற்றுடன் மனம் திருந்தி அவ்வுதவிகளை நாங்கள் கண்டுணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திட்டங்களை செய்யவில்லை, தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை, மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உணர்ந்து உயிர்த்துணரவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார்.
ஆண்டவரின் முகமோ தீமை செய்தோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் பொழுது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கணின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நயந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றில் ஒன்றும் முறிபடாது. ஆண்டவர் தம் ஊழியன் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலும் புகும் எவரும் தண்டனை அடையார். பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தில் சிலர் இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள், இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக்கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையோ? ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும்? இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டார்கள். ஆகவே கோவிலில் கற்பித்து கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட இவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த ஆலயத்திலே வெள்ளிக்கிழமை என்பதால் இவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில் வந்து சிலுவை பாதை மற்றும் திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். இதை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இவ்வளவு பேர் ஆலயத்திற்கு வந்து இறைவனோடு உறவாடுவதற்கும் இறைவனை சந்திப்பதற்கும் ஆர்வமாக வந்திருப்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் நாம்
கடவுளுக்கு நேரம் ஒதுக்குவதை இன்றைய காலகட்டத்தில் பெரிதாக நினைப்பதில்லை. எல்லாரும் பிஸியாக இருக்கிறோம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். அந்த அளவுக்கு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த தவக்காலத்திலே நாம் எந்த அளவுக்கு இறைவனுக்கு நேரம் ஒதுக்கி, எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்த்து சிறு சிறு மாற்றங்களை நம்முடைய எண்ணத்திலும் செயலிலும் கொண்டு வருகின்றோமோ, அந்த அளவுக்கு தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு அர்த்தமுள்ளதாக அமையும். அதற்கான தருணமாக இந்த தவக்காலம் இருக்கின்றது. டியூஸ்டேஸ் வித் மோரி என்கின்ற ஒரு ஆங்கில திரைப்படம் இருக்கின்றது. அந்த திரைப்படத்திலே ஒரு ஆழமான கருத்து வெளிப்படும். நீங்கள் வெப்சைட்டில் அந்த படம் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம். ஆங்கில திரைப்படம். ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற பேராசிரியருக்கு ஒரு வினோதமான நோய் வந்து விடுகின்றது. அதாவது இடுப்புக்கு கீழே அவர் எதுக்கும் வேலை செய்யாது. ஒருவர் தூக்கி உட்கார வைக்கணும், ஒருத்தர் தூக்கி படுக்க வைக்கணும், சாப்பிட வைக்கணும் என்று தான் அவர் இருக்கின்றார். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு அவருடைய பழைய மாணவர் வந்து அவரோடு உரையாடுவார். அவருக்கு வேண்டியதெல்லாம் பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து சாப்பிட வைப்பார். அப்படி அந்த மாணவரிடம் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் அந்த பேராசிரியர் சொல்லுவார், என்னுடைய அன்பு மாணவரே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கரெக்டாக என்னை வந்து பார்க்குறீங்க, ஆனால் வாழ்க்கை எனக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கின்றது என்பதை உன்னுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று சொல்லுவார். இட் இஸ் நத்திங் ஷேம்ஃபுல் டு பி டிபெண்டன்ட் ஆன் அதர்ஸ். நான் மற்றவரை சார்ந்திருப்பதை நினைத்து வெட்கப்படவில்லை. அதுதான் என்னுடைய வாழ்க்கையாக மாறிவிட்டது. எனவே என்னுடைய வாழ்வு எவ்வளவு நாள் இருக்கும் என்று கூட எனக்கு தெரியாது. எனவே இந்த தருணத்திலே ஒன்றை சொல்லுகின்றேன். நம்முடைய மனித வாழ்வு மிகவும் குறுகியது. குறுகிய காலமே இந்த உள்ள வாழ்க்கையிலே நாம் பழையவற்றை மறக்க வேண்டும், எல்லோரையும் மன்னிக்க வேண்டும் என்கின்ற கருத்தை அந்த மாணவரிடம் சொல்லுகின்றார். We have to forget everything in the past and we have to forgive everyone whom we met in this life என்பதை ஆழமாக சொல்லுகின்றார். அந்த மாணவர் உண்மையிலேயே புலங்காகதம் அடைவார். இப்படிப்பட்ட ஒரு ஆழமான கருத்தை தன்னுடைய பேராசிரியர் சொல்லுகின்றாரே என்று நினைத்தவன் மகிழ்ச்சி அடைகின்றான். அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வருகின்ற பொழுது அவருக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி வருவான். ஆனால் அவர் படுக்கையிலே இறந்து கிடப்பார். அவர் சொன்னதையெல்லாம் மீண்டும் அந்த மாணவர் நினைவுபடுத்தி வாழ்க்கையிலே அவர் விட்டு சென்ற மதிப்பீடுகளை வாழ்வாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கே அந்த வீட்டிலிருந்து விடைபெறுகின்றார். அதோடு திரைப்படம் முடிகின்றது. அன்பார்ந்தவர்களே, அந்த பேராசிரியர் விட்டு செல்கின்ற செய்தி ஆழமானது. இந்த தவக்காலம் எடுக்கின்ற செய்தியும் அதுதான். நாம் பழைய விஷயங்களை மனதிலே தாங்கியவர்களாக புழுங்கி கொண்டிருக்கின்றோம். மனதிலே வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். மனதிலே பல்வேறு விதமான சோகங்களையும் சுமைகளையும் தாங்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்வு குறுகிய வாழ்வு. நம்முடைய வாழ்வு எவ்வளவு நாள் இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட குறுகிய வாழ்விலே நாம் எவ்வளவு பேரை மன்னித்திருக்கின்றோம், எவ்வளவு பழைய விஷயங்களை மறந்திருக்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறும். அதற்கான காலம்தான் இந்த தவக்காலம். எனவே இந்த சிலுவை பாதையிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டது போல நாம் எல்லோருமே உறவுகளை வளர்ப்பவர்களாக நாம் மாற வேண்டும். உடைந்த உறவுகளை ஒட்ட வைப்பவர்களாக நாம் மாற வேண்டும். மிகப்பெரிய ஒரு உறவை வளர்க்கின்ற இறைவாக்கினர்களாக நாம் மாற வேண்டும். அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் அச்சாரமாக மைய கருத்தாக இருக்கின்றது. ஏனென்றால் நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற புனிதர்கள், மிகப்பெரிய மகான்கள் அதைத்தான் செய்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். சிவகங்கை மறை மாவட்டத்திலே சருகணி என்ற ஒரு இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற ஃபாதர் லூயி மரிய லெவே ஒரு பிரெஞ்சு மிஷனரி, இயேசு சபையைச் சேர்ந்தவர். அவர் இந்த இந்தியாவுக்காக மறைப்பணிப்புக்காக வந்த பிறகு ஒரு நாளும் தன்னுடைய சொந்த ஊருக்கு போகவில்லை, சொந்த நாட்டிற்கு போகவில்லை. அவர் வாழுகின்ற பொழுதே ஒரு புனிதராக இறைவனிடம் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துச் சொல்லி கடுமையாக ஜெபித்து பல்வேறு வரங்களை பெற்று தந்திருக்கின்றார். அவருடைய இறந்த தினம் நாளை கொண்டாடப்படுகின்றது. ஒவ்வொரு மார்ச் 21ஆம் தேதியும் அந்த சருகணியிலே
ஆயர் தலைமையிலே திருப்பலியும் சமபந்தியும் நடக்கின்றது. ஏராளமான மக்கள் அங்கு வந்து சேருகின்றார்கள். அவரை பற்றி நான் ஒரு ஆவண திரைப்படம் எடுத்தேன். அந்த ஆவண திரைப்படம் யூடியூப்பில் இருக்கின்றது. ஃபாதர் லூயி மரிய லெவே லைஃப் அண்ட் மிஷன் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கூட பார்க்கலாம். அவரை பற்றி ஆவணப்படம் இருக்கின்ற பொழுது அவரை பற்றி மக்கள் என்னவெல்லாம் சொல்லுகின்றார்கள் என்பதை நான் நேர்காணல் செய்து ஒரு புத்தகமும் வெளியிட்டிருக்கின்றேன். லெவே குறித்த கதையாடல்கள் என்கின்ற தலைப்பிலே அந்த புத்தகம் வந்திருக்கின்றது. அதிலே மக்கள் சொல்வதெல்லாம் இதுதான். தந்தை லூயி மரிய லெவே தன்னை சந்திக்க வருவரிடமெல்லாம் இறையாசிரை பெற்று தந்தார். எல்லோரையும் மன்னியுங்கள் என்று சொன்னார். மற்றவருடைய உறவுகளை வளர்க்கின்ற வகையிலே அவர் வாழ்ந்தார் என்று எண்பித்திருக்கின்றார்கள். இப்பொழுது அவர் செர்வன்ட் ஆஃப் காட், இறை ஊழியர் பட்டம் பெற்றிருக்கின்றார். விரைவிலே அச்சிஷ்ட பட்டம், அதற்கு பிறகு புனித பட்டம் பெறுவதற்கான அந்த முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. யாருக்காவது வாய்ப்பு இருந்தால் சிவகங்கை மாவட்டம் செல்கின்ற பொழுது சருகணிக்கு சென்று வாருங்கள். அவருடைய கல்லறைக்கு சென்று ஜெபிக்கின்ற பொழுது நாம் நினைத்ததெல்லாம் நடக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். நாளைய தினம் நான் அங்கு செல்லுகின்றேன். எனவே இந்த பங்கில் இருக்கின்ற ஒருவருக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன். நாம் அர்த்தமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வர்களாக, மனம் மாறியவர்களாக இந்த தவக்காலத்திலே வாழ இத்திருப்பலி வழியாக அருள் வேண்டுவோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பு இறைவா, இப்பலியின் வலிமை மிக்க ஆற்றல் எங்களை தூய்மைப்படுத்துவனவாக. இவ்வாறு மென்மேலும் புனிதமடைந்தவர்களாய் நாங்கள் தூய்மையின் ஊற்றுக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுளமானி. ஆகவே எண்ணற்ற வானதோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து போற்றி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்தை காணிக்களை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுணவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அறிந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிடத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சார்ஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடன் திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்திருளும். புதிய நாளுக்காய் நன்றி செல்லுவோம். காலை முதல் நேர வரை ஆண்டவருடைய அற்புதமான கரம் நம்மோடு இருந்து நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காய் நன்றி செல்லுவோம். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் விழாக்களை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்க அத்தனை பேருக்காகும், நம்முடைய ஜெபவுதிகள் கேட்ட யாவருக்காகும், பலவிதமான உடவுள்ள நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்காகும், நம்பிக்கையோடு இந்த சிலுவை பாதியம் திருப்பலியும் கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிற நம்ம அவருடைய தனிப்பட்ட வேந்தலுக்காகும் உருக்கமாக மன்றாடும். உயிர் தேடுவோம் என்ற நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரி மறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமகளில் ஏற்றுடைய அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான விருதுமிக்க மரியாள் ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாவலும் தந்தையுமான புனித அந்தோனியார், புனித திருத்தூதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தீப சகாய், இவ்வுலகிலே எமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் அடைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் முத்திரவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் இயேசுவினுடைய சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ கிறிஸ்துவரே, நம்முடைய செம்மறி, நம்முடைய பாவங்களெல்லாம் போக்கி மன்னித்து நம்மை ஒவ்வொரு நாளும் நிறைவாழ்வுக்கு அழைக்கின்றவர், அர்த்தமுள்ள வாழ்வுக்கு அழைக்கின்றவர், உறவுகளை வளர்ப்பவர்களாக மாற அழைக்கின்றவர். இவர் அளிக்கின்ற விருந்துக்கு அழைக்கப்பட்ட எல்லோருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடர்மை காத்து நிறைவாழ்வளிக்கலாம். எமது மொழி நீ, எமது மொழி நீ, எமது வாழ்வு இசையா. நீ எமது
இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவ காலம் துவங்கிய நாளிலிருந்து நம்முடைய பங்களை தினந்தோறும் இந்த பலவிதமான வழிபாட்டு முயற்சிகள் எடுத்துக் கொண்டு இருக்கிறோம். அதுவும் சிறப்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மத்தியிலே நமக்காக வருகை தந்த அற்புதமான அருள் தந்தையர்கள், அவருடைய சிந்தனைகள் நம்மை வெறுமனே சிந்திக்க மட்டும் வைக்கவில்லை, மாறாக அதன்படி வாழ்வதற்கான வழிவகையும் நமக்கு அவங்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாளிலே இந்த 5வது சிலுவை பாதை, இந்த மாதத்துடைய உங்களுக்கு தெரிந்த தவக்காலத்தினுடைய வெள்ளிக்கிழமை 5வது சிலுவை பாதை நம்ம மத்தியில் நிறைவேற்றி ஆழமான கருத்துக்களை எளிமையாக பகிர்ந்து கொண்டவர் அருட்தந்தை இருதயராஜ் சேசபையைச் சேர்ந்த அருள் பணியாளர். தந்தை அவர்கள் நான் 1996ஆம் ஆண்டு 1ஆம் ஆண்டு இறையியல் படித்து கொண்டிருந்த போது எங்களுக்கு எல்லாம் வீதி நாடகம், ஸ்ட்ரீட் தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, 10 நாட்களுக்கு மதுராந்தகத்தை கூட்டிக் கொண்டு சென்று நாங்கள் மொத்தம் 22 பேர் எங்கள் வகுப்பில் நாங்கள் படித்தவர்கள். அப்படியார் எங்களை எல்லாம் ஒரு பயிற்சி கொடுத்து எங்களிடமிருந்த அந்த திறமைகளை வெளிக்கொணர்வதற்காகவே எங்களை பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். காலையில் 5 மணிக்கெல்லாம் சொல்லுவார், நைட்டு 10 மணிக்கும் பொழந்து கட்டுவார். அப்படியான ஒரு அற்புதமான ஒரு நண்பர், நல்ல மனிதர். அது பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அப்போதிருந்து எங்களை அவருடைய பணியை இந்த சொல்லுவாங்க விஷுவல் கம்யூனிகேஷன், நாடகம் இப்படியாக எடுத்து இதில் அதிகமாக ஆர்வம் கொண்டவர். அவை அவர் குருவான பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய லோயலா கல்லூரி இருக்கிற விஷுவல் கம்யூனிகேஷன் அதில் தந்தை அவர்கள் அதோடைய துறை தலைவர் ஆக HOD ஆஃப் விஷுவல் கம்யூனிகேஷன் துறை தலைவராக பணியாற்றியவர். அதோடு கூட தற்சமயம் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன், உங்களுக்கு தெரியும், ஒரு மிக முக்கிய பொறுப்பு லோயலா கல்லூரியில் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய அந்த தேர்வுகளுடைய கண்காணிப்பாளராக பணியாற்றி மிக அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இதை தவிர்த்து நிறைய எழுதுவார். தந்தை சொன்ன மாதிரி அவர் படைப்பாற்றல் கொண்ட ஒரு சிந்தனைவாதி, நம்மாழ்வு மற்றும் நியூலிடர் இப்படியாக பல பத்திரிகைகளில் நிறைய எழுதியிருக்க, நிறைய புத்தகங்களையும் கூட எழுதியிருக்கிறார். குறிப்பாக இந்த படங்கள், திரை விமர்சனங்கள் எல்லாம் கூட அழகாக விமர்சிக்கக்கூடிய அற்புதமான ஒரு சகோதர தந்தை அருள் தந்தை இருதயராஜ் அவர்கள். ஆகவே இந்த நல்ல நாளிலே நம் மத்தியிலே எங்களுடைய வகுப்புகளுக்கெல்லாம் அவர் நெருங்கிய நண்பர். நாங்களாம் குருவான பிற்பாடு கூட அடிக்கடி தொலைபேசி தொடர்பு கொண்டு எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்கக்கூடிய ஒரு நல்லம் குள்ளம் கொண்ட நட்புறவோடு பகிரக்கூடிய அற்புதமான ஒரு தந்தை அருள் தந்தை இருதயராஜ் அவர்கள். ஆகவே இந்த நல்ல நாள் மத்தியில் நமக்காக திரும்ப நிறைவேற்றி அழகான ஒரு மறைவுரை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்திருக்க அவருக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து நல்லா ஜோரா தந்தைக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும், அவருடைய பணி தொடர சிறக்க நாம் அவருக்காக ஜெபிப்போம். நம்மள இன்னைக்கு ஒருத்தரை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், ஒரு திருத்தொண்டர். நம்ம பங்குல 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அருள் சகோதராக ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகள நம்ம மத்தியில் மறைக்கல்வி, ஆல்டர் பாய்ஸ் இப்படியாக ஜெபக்கூலி எல்லாத்திலையும் தன்னை இணைத்து கொண்டு வழிபாடுகளை எல்லாம் திருவழிபாடுகள் மிக அழகாக ஒருங்கிணைத்தவர். சென்னை மயிலை மறையமாவை சேர்ந்த அருள் சகோதரி இப்போ திருத்தொண்டர் கிறிஸ்டபர் அவர்கள். அவர் வருகின்ற ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி நம்முடைய பேராயருடைய அருள் கரங்களால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கிற ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுக்கலாம். பல திறமைகளை தன்னகத்தை கொண்டவர். தற்சமயம் நம்முடைய லிட்டில் மாம் இருக்கிற தோமையார் மலையில அங்க தன்னுடைய களப்பணியை, திருத்தொண்டர் பணியை செய்து கொண்டு இருக்கிறார். ஆகவே நல்ல நாளிலே என்னை சந்தித்து என்னை அழைப்பதை கொடுத்த நான் தான் சொன்னேன், பங்கு மக்களையும் கூட நீங்கள் அழைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அவருடைய குருத்துவ அவர் அழைப்பார். அவருடைய குரு பட்டம் 12ஆம் தேதி அவரோட 10 பேர் நம்முடைய இந்த ஆண்டு நம்முடைய மறை மாவட்டத்துக்கு சென்னை மயிலை மறை 10 பேர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி. 14ஆம் தேதி அவருடைய முதல் திருப்பணியை பட்டாபுராமில் இருக்கிற ஆரோக்கிய அவருடைய பங்கு அங்கு திருப்பணி நிறைவேற்ற வருகை தர இருக்கிறார். எனவே தந்தை அவர்களை அன்போடு அழைக்கிறேன், 2 வார்த்தை சொல்லி மக்களை அன்போடு வரவேறுங்கள். அன்புக்குரியவர்களே, தந்தையே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. இப்போ இந்த மதுரவாயில் புனித அந்தோனியார் ஆலயம் என்னை வளர்த்தெடுத்திருக்கிறது. பல விஷயங்கள் நான் இங்கிருந்து கற்று சென்றிருக்கின்றேன். அது தந்தையிடமிருந்தோ, அப்போது இருந்த உதவி தந்தையிடமிருந்தோ, உங்களிடமிருந்தோ பல காரியங்களை நான் என்னுடைய குருத்துவ வாழ்விற்கும் குருத்துவ பயிற்சிக்கும் கற்றிருக்கின்றேன். எனவே இறைவனுடைய அருளால்
அன்னை மரியின் பரிந்துரையாலும் வருகின்ற ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நமது சாந்தோம் தேசிய திருத்தலத்திலே என்னோடு இணைந்து 10 திருத்தொண்டர்கள் குருவாக அருட்பொழிவு பெற இருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் அன்போடு வாஞ்சையோடு அழைக்கின்றேன். இந்த திருநிகழ்விலே பங்கேற்று என்னோடு ஜெபிப்பதற்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தந்தை அவர்கள் சொன்னது போல ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை, அன்றைக்கி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக, தமிழ் வருஷ பிறப்பு. அதனால் எல்லாருக்கும் லீவ் தான். கட்டாயம் நீங்கள் ஆவடி பக்கத்தில் இருக்கின்ற பட்டாபிராம் அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்திலே மாலை 5:30 மணிக்கு எனது நன்றி திருப்பலியை நிறைவேற்றியிருக்கின்றேன். உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். எனக்காக செபிக்கவும் என்னோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை எப்பொழுதும் உற்சாகத்தோடு என்னை தோளில் தட்டி கொடுத்து வளர்க்கின்றவர். எந்த ஒரு நல்ல விஷயம்னாலும் முதல்ல ஃபோன் பண்ணுறது ஃபாதருக்கு தான். ஃபாதர் இப்படி இந்த மினிஸ்ட்ரி போட்டிருக்காங்க ஃபாதர், இந்த மாதிரி பிஷப் சொன்னாங்க ஃபாதர். ஒவ்வொரு முறையும் தந்தைக்கு தான் நான் முதலில் என்னுடைய அலைபேசியிலே அழைப்பு கொடுத்து அவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வேன். எனவே இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய நம்முடைய பங்கு தந்தைக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தைக்காக, நம்முடைய அருள் தந்தைக்கு அருள் சகோதரக்காக ஜெபிக்கணும். நல்ல குருவாக நான் சொன்ன மாதிரி மறை மாவட்டத்துடைய சொத்து இவங்களாம். ஏன்னா நிறைய திறமைகளை உள்ளடக்கியவர், பெருமையாளி, ரொம்ப பொறுமைசாலி. இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்கே தெரியும் அவர் நடந்து கொண்ட விதம், நம்முடைய பங்கில் அவர் ஆற்றிய பணிகள் ஏராளம். ஆகவே நல்ல குருவாக இருப்பார் என்பதற்கு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கிறது. சில இடங்களெல்லாம் கூட சிறப்பாக பணி செய்யக்கூடிய, தடம் பதிக்கக்கூடிய ஒரு நல்ல அருள் பணியாளராக வர வேண்டும் என்பது நாம் தொடர்ந்து அவருக்காக ஜெபிப்போம். அவர் சொன்ன மாதிரி அவர் இன்விடேஷன் எடுத்து வந்திருக்கார், கொடுப்பார், எல்லாரும் கொடுப்பார தெரியல. ஆகவே இருந்தாலும் அப்படி அழைப்பை நம்ம ஏற்று முடிந்த அத்தனை பேராக நம்ம அவருடைய திருப்பட்ட நிகழ்விலும் அல்லது முதல் திருப்பலியும் கலந்து கொண்டு தந்தைக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறு நான் சொன்னது போல் நம்முடைய பங்குல இது 5ஆவது வாரம், கடைசி வாரம் வந்துட்டோம். கடைசியாக நான் முதல்ல சொன்னதான் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியது. உங்களுக்கு சில பேருக்கு எவ்வளோ சொன்னாலும் எப்போ ஃபாதர், எங்கே ஃபாதர் கேட்பேன். எனக்கெல்லாம் சனத்தை புருன்னு ஏறும். ஏன் சொல்லு, நானும் கிழிப்பேன். என் வாய்ஸ் வேற இவ்வளோ சொல்லியும். சரி பாப்பா, எவ்வளோ தெளிவாக இருக்குங்க. இந்த ஆண்டு நம்ம என்ன குருத்து ஞாயிறு எங்க நம்ம பங்குலையா வேற இல்லையா? குருத்து ஞாயிறு எங்கத்துல சித்ரா ஃபாதர், நான் கோயிலுக்கு 2 வாரம் என்ன கேட்குறீங்கன்றான். ஆகவே இந்த ஆண்டு நான் மீண்டும் ஒரு முறை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த ஆண்டு குருத்து ஞாயிறு வழக்கம் போல் நம்மளுடைய பங்குல நடைபெறாது. நம்ம இந்த ஆண்டு நம்முடைய ஐக்கிய கிறிஸ்தவ கூட்டமைப்பு ஒரு வச்சிருக்கோம். நான் சொன்னேன், நம்ம ஆர்சி ரோமன் கத்தோலிக்க திருவை, நம்ம இசிஐ, அப்புறமா நம்முடைய சிஎஸ்ஐ 2 சபைகள், நெற்குன்றம் மற்றும் மதுரவாயில் சபைகளோடு இணைந்து நம்ம இந்த புதிய முயற்சி கொஞ்சம் இடர்பாடு இருக்க தான் செய்ததுக்காக நான் சொன்ன நீண்ட கூட்டங்கள்லாம் போட்டு நிறைய தயாரிப்பெல்லாம் இருக்கிறதுக்காக பல மணி நேரங்களை செலவழிச்சிருக்கிறோம். ஆகவே இது ஒரு புதிய முயற்சி தான். லெட்ஸி நம்ம ஒரு முதலிட முயற்சி பார்ப்போம். வருகின்ற 29ஆம் தேதி வரவாரில் அடுத்த வாரம் வழக்கமாக நடைபெற காலை திருப்பலி நடைபெறாது. வழக்கமாக இங்கே ஒரு திருப்பலி நிறைவேற்றுவோம். நம்ம அன்னைக்கு திருப்பலி நடைபெறாது. மாறாக 7 மணிக்கு நம்ம நெற்குன்றத்தில் இருக்கிற இமானுவேல் அந்த சிஎஸ்ஐ ஆலயத்திலிருந்து நாம் அனைவருமாக ஒன்று கூடுவோம். நான் சொல்லியிருக்கேன், நான் எங்கள் படையை காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் இருக்கீங்க. அவை இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. வழக்கமாக இது ஒரு பவனி. இந்த பவனி ஒரு வெற்று சடங்காக போகக்கூடாது என்பதற்காக தான் ஒரு கூட்டமைப்போடு இணைந்து நம்ம நம்முடைய மெயின் ரோடில் பூந்தமல்லி ஹைவேஸில் நம்ம இந்த பவனியில் கலந்து கொள்ள இருக்கிறோம். நம்மோடு இணைந்து நான் சொன்ன சிஎஸ்ஐ மதுரவாயில், சிஎஸ்ஐ உடைய அந்த இமானுவேல் சர்ச், அவங்க நெற்குன்றம் சிஎஸ்ஐ மதுரவாயில் அவர்களும் கூட குட் ஷெப்பர்ட் சர்ச் நன்மைப்பின் ஆலயம், இசிஐ இங்க இருக்கிற ஏரிக்கரையில் இருக்கிற அந்த ஆலயத்தினுடைய அத்துணை பேரும் இணைந்து பாஸ்டர்ஸ்லாம் ஒரு சிறிய அங்க ஒரு சின்ன ஜப வழிபாடு, அதை தொடர்ந்து நமக்கான தண்ணீர் பாட்டில் மற்றும் பாட்டு பேப்பர் குருத்தோலை எல்லாம் கொடுத்து நாம பவனியாக பாடல்களை பாடிக்கொண்டு நம்முடைய ஆலயத்துக்கு வருவோம். ஆலயத்தில் வந்த பிற்பாடு நம்முடைய ஸ்டேஜில் ஒரு சின்ன நன்றி ஜபத்தோடு இணைந்து அனைவருக்கும் மோர் கொடுத்து அது பிற்பாடு நம்முடைய வழக்கமான வழிபாடு துவங்கும். அங்கிருந்து இங்க வர்றதுக்கு 50 நிமிஷம் எல்லாம் கணக்கு பண்ணிட்டோம். அதனால எல்லாம் நீங்க வேற உட்காந்துங்க. புரியுதா? இங்க யாராவது கோயிலை மூட்டுரும் எப்ப சொல்லிட்டு எல்லாம் அங்கதான் வரணும். ஏன்னா இது ஒரு நம்ம தான் காட்டணும். உங்களுக்கு தெரியும், இது மாதிரி ஒரு சின்ன முயற்சி என்பது நம்ம எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம்
என்பதனுடைய அடையாளம் வேற ஒண்ணுமே இல்லை. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சேர்ந்து செய்கிற போது நமக்குள்ள அந்த உறவு பரிமாற்றம் பெறுகிறதுதான். எனவே மீண்டுமாக நான் சொன்னது போல 29ஆம் தேதி குருத்து ஞாயிறு பவனி ஆலயத்தில் நடைபெறாது, மாறாக நெற்குன்றத்தில் இருக்கிற CSI இம்மானுவேல் சர்ச்சிலிருந்து துவங்கி நமது ஆலயம் வந்தடையும். அந்த பிற்பாடு மற்ற நிகழ்வு நடைபெறும். சரி, எனவே முடிந்த அளவு எனக்கு தெரியும் வயதானவங்களாம் கொஞ்சம் ஃபாதர் நாங்கள் எப்படி நீங்கள் வேணால் வந்து உட்காந்துருக்கீங்க, மற்றவங்களாம் வந்து அனைவரும் குழந்தைகள் பெரிய அனைவரும் விளையினவர்கள் என்று நாம் ஒரு பெரிய ஒரு இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பவனி. உங்களுக்கு நிறைய சொல்கிறேன், குருத்தோடைய பவனி என்பது அவ்வளோ முக்கியமான ஒரு பவனி. வெறுமனே ஒரு குருத்தோடைய இது பாட்டு பண்ணுவேன், மாறாக நம்ம ஒரு சான்று பகரக்கூடிய ஒரு சாட்சியத்திற்கான ஒரு வழிபாடு. எனவே இதில் நீங்கள் அனைவருமாக தவறாது கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். மீண்டுமாக அனைவருக்கும் நன்றி. இப்போது கடைசி ஜெபிக்கப்படும் ஒரு 5 நிமிடத்திற்கான ஒரு நற்கருணை ஆராதனையோடு நாம் இந்த நாளின் நிறைவு செய்வோம். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றுக்கு கடந்து வந்தது போல பாவங்களை களைந்துவிட்டு தூய்மை பெற்ற மனநிலை புதுப்பிக்கப்பட்ட எங்களுக்கு என்றும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடனும் நம்பிக்கையுடனும் வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. உயிருள்ள இறைவன் நம் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கின்றார். அன்பான இறைவன், போற்றுதலுக்குரிய இறைவன் நம் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கின்றார். இப்பேற்பட்ட இறைவனை, நம் அன்பு தெய்வத்தை நம் அனைவரும் இணைந்து இந்த பாடல் வழியாக போற்றுவோம், புகழுவோம், ஆராதிப்போம். ஆராதிப்பேன்
நம் உள்ளத்தில் இருக்கின்ற வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். இன்றைய நாளினுடைய ஆசிருக்காய் நன்றி செலுத்தி மாண்புயர் கீதத்தை இணைபுறம் இணைந்து பாடுவோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துயிர்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
திரு இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற திரு இதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஒரு குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.